யூனிட் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி பார் த கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். நம்ம ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் லாஸ்ட் கிளாஸ் படிச்சிருக்கிறோம். இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் த பாயிண்ட் பி at a distance r from the point charge q1 எவ்வளவுக்குன்னா v equal to 1/4 வெர்சன் நாட் q1 by r. ஓகேவா, பாயிண்ட் பியில் வந்து சார்ஜ் q1 பொறுத்து எவ்வளோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்குது, என்ன ஃபார்முலா v equal to 1/4 வெர்சன் நாட் q1 by r. The unit positive charge q2 brought from infinity to that point b, some amount of work is done, the outcome equal to formula vq. q2ங்கிற யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இன்ஃபினிட்டியிலேருந்து நான் பாயிண்ட் பி கொண்டாடும்போது சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் நடக்குது. இந்த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் இஸ் செகண்ட் இஸ் தி ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்சன். ஓகேவா, இந்த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்து என்ன ஸ்டோர் ஆகிக்குன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்குது. உடனுக்கு என்ன ஃபார்முலா w ஈக்குவல் டு vq. ஓகேவா, இங்கே என்ன சார்ஜ் கொண்டாடுற q2ங்கிற சார்ஜ் வந்து இன்ஃபினிட்டிலேருந்து b கொண்டாடுறா. ஸோ q என்னோட q2 போடுறோம், w ஈக்குவல் டு vq2. உடனே இன்னும் ஸ்டோர் ஆகி சொல்லிக்கிறோம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ w ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி u. ஸோ டபிள்யூக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், யூன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ u ஈக்குவல் டு vq2. v கண்டுபிடிச்சிக்க ஃபார்முலா v ஈக்குவல் டு 1/4 வெர்சல் நாட் q1 by r. என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், vக்கு 1/4 வெர்சல் நாட் q1 by r இன்ட்டு q2. தி ஈக்குவேஷன் u ஈக்குவல் டு 1/4 வெர்சல் நாட் q1 q2 by rங்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிட்வீன் வந்து 2 பாயிண்ட் சார்ஜஸ். இதை 1 மார்க்கில் அப்ளை பண்ணுவோம், 2 மார்க் 3 மார்க்கில் என்ன பண்ணுவோம், இதை அப்ளை பண்ணுவோம். The electrostatic potential energy between the 2 point charges depend upon the distance between the 2 point charges. So U is inversely proportional to the distance between the 2 charges. The equation 1 is true for the equation இருக்குல்ல, எதில் வந்து ட்ரூவாக இருக்கும்னா Q1 fixed Q2 infinity. அதாவது இந்த டயக்ராமில் Q1 ஃபிக்ஸ் பண்ணிட்டு Q2 வந்து இன்ஃபினிட்டி B கொண்டாந்து ஈக்குவேஷன் வந்து ட்ரூவாக இருக்குது. அல்லது Q2 ஃபிக்ஸ்டு Q1 இன்ஃபினிட்டி, நம்ம Q2 வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு Q1 வந்து இன்ஃபினிட்டி கொண்டு என்ன ஆகுது, இந்த ஈக்குவேஷன் ட்ரூவாக இருக்குது. ஆர் Q1 Q2 இஸ் brought from infinity. இப்போ Q1 Q2 வந்து என்னோட Q1 Q2 இன்ஃபினிட்டியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு சைமல்டேனியஸ் கொண்டாடும் போது அப்போ என்ன ஆகுது, சேம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தான் நடக்கு. ஸோ அதுக்கு மூணுக்கு என்ன ஆகுது, ஃபார்முலா சேமாக தான் இருக்குது. Q1 ஃபிக்ஸ் பண்ணிட்டு Q2 இன்ஃபினிட்டிலேருந்து கொண்டாந்தாலும் இந்த சேம் ஈக்குவேஷன் தான் கிடைக்கு. Q2 ஃபிக்ஸ் பண்ணிட்டு Q1 இன்ஃபினிட்டி கொண்டாந்தாலும் ஆகுது, சேம் ஈக்குவேஷன் தான் கிடைக்கு. அது Q1 Q2 வந்து ப்ராட் பை இன்ஃபினிட்டி சைமல்டேனியஸ் இன்ஃபினிட்டிலேருந்து கொண்டாந்தா என்ன ஆகுது, இந்த சேம் ஈக்குவேஷன் தான் கிடைக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷன்னா இந்த என்ன கொஸ்டினா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் பிட்வீன் த 2 பாயிண்ட் சார்ஜஸ், பொட்டன்ஷியல் எனர்ஜி பிட்வீன் த 2 பாயிண்ட் சார்ஜஸ் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஒன், electrostatic potential energy பாரு collection of point charges. First point எடுத்துக்கலாமா, listen, bring the charge q1 from the infinity to the point A requires no work. கவனிமா, இன்ஃபினிட்டி வந்து பாயிண்ட் A q1 கொண்டும் போது இங்கே ஒர்க் தேவைப்படுது. என்ன காரணம், இந்த விஷயத்தில் வந்து எந்த சார்ஜும் இல்லை. அப்போ நீங்கள் என்ன ஆகுது, நோ ஒர்க் இஸ் டன். ஓகேவா, செகண்ட் ஒன், to bring the second charge q2 from infinity to the point B. இன்ஃபினிட்டிலேருந்து நம்ம என்ன பாயிண்ட் பி, ஒர்க் மஸ்ட் பி டன் அகென்ஸ்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்சன். இப்போ என்ன ஆகுது, நம்ம Q2 வந்து இன்ஃபினிட்டிலேருந்து பி கொண்டாடும் போது முதலே Q1 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன ஆகுது, எல்டிபி கிரியேட் ஆகிருக்கு. அப்படின்னா ஒர்க் எப்படி அகென்ஸ்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்சன் அல்லது அகென்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்படின்னு எவ்வளோ ஒர்க் நடந்துருக்குது, ஒர்க் ஈக்குவல் டு Q2V. உடனுக்கு என்ன சொல்லிக்கிறோம், ஒர்க் ஈக்குவல் டு சொல்லிக்கிறோம் ஈக்குவல் டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ W ஈக்குவல் டு சொல்லிக்க நம்ம யூன்னு சொல்லிக்கிறோம். இப்போ நம்ம இங்கே ஒரு சார்ஜ் இருக்குதா, இங்கே ஒரு சார்ஜ் Q1 Q2வா, 2 சார்ஜுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி படி 2 சார்ஜுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தா நம்ம U ஈக்குவல் டு 1/4 வெர்சல் நாள் Q1 Q2 by R12. இப்போ 2 சார்ஜ் இருக்குது. இப்போ மூணாவது ஒரு சார்ஜ் C கொண்டாரு. Q3ங்க சார்ஜ் இன்ஃபினிட்டிலேருந்து C கொண்டாடும் போது Q1 ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, Q2 ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அப்போ இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இதில் என்ன ஆகுது, ஒர்க் நடக்கணும். ஸோ ஒர்க் இஸ் அண்ட் அகென்ஸ்ட் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ என்ன ஃபார்முலா, ஒர்க் ஈக்குவல் டு Q3ங்க சார்ஜ் கொண்டாரா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுது, Q1 எலக்ட்ரிக் ஃபீல்டு V1C, Q2 ப்ரொடியூஸ் பண்ண எலக்ட்ரிக் இங்கே இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு V2C. ஓகேவா, ஸோ W ஈக்குவல் டு Q3 V1C ப்ளஸ் V2C. இது சார்ஜ் Q1 கிரியேட் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். 2Cங்கிறது சார்ஜ் 2 கிரியேட் பண்ணுற Q2 கிரியேட் பண்ணுற எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். புரிஞ்சாப்பா, V1 சொன்னீங்கிறது the charge Q1 creates the electric potential at the point C. V2Cங்கிறது the charge creates the electric potential at the point C. So W equal to Q3 V1C plus V2C.
B1C என்னதுல சார்ஜ் Q1 Q3 டிஸ்டன்ஸ் எவ்வளவு R13. 2Cங்கிறது Q2 Q3 டிஸ்டன்ஸ் எவ்வளவு R23. ஸோ இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிட்வீன் த என்னோடது Q1 Q2 சரி Q1க்கு Q3க்குமே Q2 Q3க்குமே. இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிட்வீன் த 3 பாயிண்ட் சார்ஜஸ். இப்போ இந்த மூணுக்கு எவ்வளோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலானா U equal to 1/π0 Q1 Q2 R12 plus Q1 Q3 R13 plus Q2 Q3 R23. இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் த கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜ்.